மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கப்பட்டியில் நடைபெறும் யானைகள் நலவாழ்வு முகாமில் மிகுந்த உற்சாகத்துடன் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. யானைகள் அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்தில் பூஜைகளில் பங்கேற்றன. தமிழக அரசு சார்பாக கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய யானைகள் நலவாழ்வு சிறப்பு முகாம் வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. யானைகளுக்கு புத்துணர்வு கிடைக்கும் வகையில் நடத்தப்படும் இந்த முகாமில் பொங்கல் விழா களை கட்டியது. புத்தாடைகள் அணிந்த யானை பாகன்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் யானைகளையும் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைக்கப்பட்டதை அடுத்து யானைகளுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது. மாட்டு பொங்கல் தான் பார்த்துருக்கோம். ஆனால் புதுசாக இங்கே யானை பொங்கல் பார்த்துருக்கோம். இந்த ஒரே இடத்துல இத்தனை யானை நாங்கள் பார்த்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த பொங்கல் ஜாலியாக இருந்துச்சு. முகாமில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் லக்ஷ்மி என்ற யானை மௌத்தார்கான் வாசித்த நிகழ்வு அங்கு வந்திருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் யானையுடன் கயிறு இழுக்கும் போட்டி, யானை பாகன்களுக்கான உரியடி போட்டி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு போட்டிகள் நடைபெற்றன. இன்னைக்கு தமிழர் திருநாளை முன்னிட்டு மிக சிறப்பாக 30 யானைகள் கலந்து கொண்டு இன்னைக்கு பொங்கல் திருநாளை மக உற்சாகமாக கொண்டாடுறது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக போச்சுங்க. அனைத்து யானைகளும் கோரோசம் போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி கரகோஷமாக கத்தின சத்தம் அனைவரையுமே வியக்க வச்சதுங்க. யானைகள் நலவாழ்வு முகாமில் நடைபெற்ற பொங்கல் விழா தங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சரவணபாபு.